பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நல்ல வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறார். ஆம், இந்த நாளிலும் கூட, இந்த அதிகாலை வேளையிலும் கூட ஆண்டவர் நம்முடைய நடுவில் பெரியவராக இருக்கிறபடினாலே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நம்முடைய சிந்தனைக்காக ரோமருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 10வது அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாது இருக்கிறார்கள். 2 விதமான நீதிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒன்று தேவ நீதி, இன்னொன்று சுயநீதி. இஸ்ரவேலரை குறித்து சொல்லும்போது 2வது வசனத்தில் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. தேவனை குறித்து அவர்கள் அறிந்த அறிவுக்கேற்ற வைராக்கியம் அவர்களுக்கு இல்லை. தேவனை குறித்த வைராக்கியம் இருக்கிறது. இன்றைக்கு நம்மில் அநேகருக்கும் அப்படித்தான். தேவனை குறித்த வைராக்கியம் இருக்கிறது. தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. தேவனை பற்றி நாம் அறிந்ததற்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள். தங்களை மெச்சிக்கொள்ள, தங்களை நீதி உள்ளவர்களாக காண்பிக்க, தங்களை உண்மை உள்ளவர்களாக காண்பிக்க, தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த அவர்கள் தேடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் போய்விடுகிறார்கள். யாரெல்லாம் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்களோ அவர்களெல்லாம் தேவ நீதிக்கு அந்நியராய் கீழ்ப்படியாதவர்களாய் போய்விடுகிறார்கள். ஆகவே இந்த கால வேளையிலே நம்முடைய விண்ணப்பம் என்னவென்றால், நம்முடைய ஜெபம் என்னவென்றால், ஆண்டவரே, இந்த நாளிலே நான் தேவ நீதியை நிறைவேற்ற எனக்கு கிருபை தார், எனக்கு அதற்கேற்ற அறிவை தார், அதற்கேற்ற ஞானத்தை தார். நான் அறிவில்லாதவன், ஞானம் இல்லாதவன், எனக்கு இறங்கும் ஆண்டவரே. உம்முடைய நீதியை மாத்திரம் என் வாழ்நாளெல்லாம் நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதப்பட்டதான நிருபத்தில் நாம் படிக்கிறோம். 3வது அதிகாரம் 9வது வசனம் 11வது வசனங்களை பார்க்கும்போது, அங்கும் பவுலடியார் தன் அனுபவத்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், எப்படியாவது நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினாலே உண்டாகிற சுய நீதியை நான் உடையவனாயிராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருக்கிறேன். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே எனக்கு வருகிற நீதி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கும் கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தினாலே எனக்கு வருகிற நீதி, எனக்கு விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் சுய நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாகிறாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிற நீதியை உடையவனாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த காலை நேரத்தில் அவிதமான ஒரு அனுபவம், உலகத்தை வெறுத்து அனுபவிக்கிறதான ஒரு அனுபவம். நம்முடைய சுயநீதியை வெளிப்படுத்தாமல் தேவநீதியை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வெளிப்படுத்துகிற ஒரு இருதயம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். அது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் விசேஷமாய் காண முடியும். ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் அநேகர் சுயநீதியை தேடும்போது ஆண்டவரே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற தேவநீதியை நாங்கள் நாடி தேடி அந்த தேவநீதியிலே நிலைத்திருக்க, அதற்காக நாங்கள் உலகத்தை வெறுக்க, நஷ்டமாக குப்பையாக என்ன ஆண்டவர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். அருமையான உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய இரக்கம் நிறைவாக இருக்கட்டும். ஆசீர்வதி, தேவ மகிமையால் நிரப்பும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் bless you.